இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. முக்கிய கனிம சுரங்கள் அமைக்கும் போது பொதுமக்களின் கருத்து கேட்க தேவையில்லை என முடிவில் மத்திய அரசு புதிய விதிகளை வகுத்திருப்பது தொடர்பான பெருஞ்செய்தியை பார்க்கலாம். தேசிய பாதுகாப்பு மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களை வெட்டி எடுக்கும் சுரங்க திட்டங்களுக்கு இனி பொது விவாதங்கள் மற்றும் கருத்து கேட்புகள் தேவையில்லை என மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் அணுசக்தி துறையின் கோரிக்கைகளை தொடர்ந்து சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டம் 1957 முக்கிய திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த மாற்றங்களின் முக்கிய நோக்கம் கனிமத்துறையில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை அதிகரிப்பதும் நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய கனிமங்களின் உற்பத்தியை துரிதப்படுத்துவதுமாகும் என கூறப்படுகிறது. யுரேனியம், தோரியம் போன்ற அணுசக்தி கனிமங்கள் மற்றும் லித்தியம், கோபால்ட், கிராஃபைட் போன்ற கனிமங்கள் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. இந்த கனிமங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுவதை தடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மக்களிடம் கருத்து கேட்பதால் கனிம சுரங்க திட்டங்கள் தாமதமாவதாகவும் பல சமயங்களில் இந்த கருத்து கேட்புகள் தடைக்கற்களாகவே அமைந்து விடுவதாகவும் கருதப்படுகிறது. எனவே அதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதன் மூலம் கனிம சுரங்க திட்டங்களுக்கு விரைவாக அனுமதி வழங்கப்படும் என்றும் அத்துறையில் நாடு தன்னிறைவு அடையும் எனவும் மத்திய அரசு எண்ணுகிறது. கனிம வளங்களை ஆய்வு செய்வதற்காக ஆய்வு உரிமம் என்ற புதிய வகை உரிமம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த உரிமம் ஆழமான நிலப்பரப்பில் உள்ள கனிமங்களை தேடி கண்டறிய தனியார் நிறுவனங்களை ஊக்குவிக்கும். ஆய்வு உரிமத்தை ஏலம் மூலம் பெறும் நிறுவனங்களுக்கு பின்னர் சுரங்க குத்தகை பெறுவதில் முன்னுரிமை வழங்கப்படும் என கூறப்படுகிறது. இந்த புதிய விதிகள் இந்திய கனிமத்துறையில் புதிய முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை பெருக்கி கனிம இறக்குமதியை குறைத்து நாட்டை தன்னிறைவு அடைய செய்யும் என்றும் மத்திய அரசு தரப்பு கூறுகிறது. ஆனால் மத்திய அரசின் இந்த முடிவுக்கு உடனடியாக பல தரப்புகளிலிருந்தும் எதிர்ப்புகள் வெளியாகி இருக்கின்றன. உள்ளூரில் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு திட்டம் சார்ந்தும் அதன் விளைவுகளை முதலில் எதிர்கொள்பவர்கள் அங்கு வாழும் உள்ளூர் மக்கள். ஜனநாயகத்தில் அவர்களுடைய கருத்து மிக மிக முக்கியம். மக்களை பற்றி கவலைப்படாமல் கொண்டு வரப்படும் பல திட்டங்கள் இத்தகைய கருத்து கேட்பு கூட்டங்களின் போதுதான் பொது சமூகத்தின் உண்மையான விவாத நிலையை அடைகின்றன. நல்லது கெட்டது பேசப்பட்டு அதற்கேற்ப மாற்றி அமைக்கப்படுகின்றன. இவ்வளவு முக்கியமான ஜனநாயக செயல்பாட்டை தேச நலன் என்ற பெயரில் அரசு தூர வீச முடியாது. அப்படி செய்வது பெரும் ஜனநாயக விரோத செயல்பாடாக ஆகிவிடும். மறைமுகமாக தனியார் பெருநிறுவனங்கள் அதிகார வர்க்கத்தின் தான் தோன்றி செயல்பாட்டுக்கு வித்திட்டுவிடும். தவிர சுற்றுச்சூழல் சார்ந்த அக்கறைகளையும் நீடித்த வளர்ச்சி தொடர்பான முன்னகர்வையும் முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்கின்றனர் அரசின் முடிவுக்கு எதிரான நிலைப்பாட்டை பேசுபவர்கள். பாதுகாப்பு காரணங்கள் கருதி இந்த மாதிரி நாட்டோட கனிமங்கள் தொடர்பாக அறிவிப்பாங்க. நான் எதையுமே செய்யலாம். எந்த திட்டம் இருந்தாலும் மக்கள்கிட்ட கருத்து கேட்க தேவையில்லை. அப்ப எந்த திட்டம் அரசின், அதாவது நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட திட்டம் என்று சொல்வதற்கான உரிமை ஒன்றிய அரசு தான் இருக்குது. நாளைக்கு ஒரு ரோடு போடனா கூட அந்த ரோடு தேசத்தோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது சொல்லலாம். ஒரு போர்ட் கட்டினா கூட அது தேசத்தோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது சொல்லலாம். அப்ப எந்த திட்டமாக இருந்தாலும் அது தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட திட்டம் என்று அறிவித்துவிட்டால் மக்களிடம் கருத்து கேட்கவில்லை என்பது ஒரு ஆபத்தான ஒரு பாசிச தன்மையான ஒரு போக்கு. இது வன்மையாக கண்டிக்கிறோம். இது அதிர்ச்சியாகவும் இருக்குது. புதிய சர்ச்சை ஒன்றை அரசின் முடிவு உருவாக்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. முழுமையான விவரங்கள் வெளியாகி அதன் தொடர்ச்சியாக நடக்கும் விவாதங்கள் இந்த விவகாரத்தை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தும் என்று நம்பலாம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.